இப்போது நான் ஒருத்தரோட ஃபோட்டோ காட்டுறேன். நாம் பார்க்குறோம். இவங்கள பற்றி நான் மட்டும் இல்லை, உலகமே பேசிகிட்டு தான் இருக்குது. அப்படின்னா அவங்கள பற்றி பேசுகிறத எங்கே கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் பார்க்கும், கேட்கும், பேசும் திறனை இவங்க 18 மாத குழந்தையாக இருக்கும்போதே இழந்துட்டாங்க. அப்படி இருந்தும் இவங்களோட தன்னம்பிக்கை அடுத்த லெவலு. நம்மளோட உணர்வுகளை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த பேச்சு ரொம்பவே முக்கியம். நமக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, இப்படி யாரோட உணர்வுகளையும் நாம் புரிஞ்சுக்கிற கேட்கும் திறனும் பார்க்கும் திறனும் ரொம்பவே முக்கியம். அவங்க நம்பிக்கை இழக்கலை, முயற்சி பண்ணாமல் இருட்டிலையும் முடங்கி கிடக்க விரும்பலை. எனக்கு வெளிச்சம் தெரியுது, என்னால் இந்த உலகத்தை சுற்றி வர முடியும். இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னோட பேச ஆசைப்படுறாங்க, என் எழுத்தை சுவாசிக்க காத்திருக்காங்க. பலருக்கு என்னால் விடியலை தர முடியும்னு அவ்வளோ நம்பிக்கை. என்னோட சுயசரிதை பல்வேறு குரலில் உலகத்தோட எல்லா மொழியிலையும் பட்டு எதிரொலிக்கும். என்னோடய நண்பர்கள் எப்போவுமே புத்தகங்கள் தான். ஜெயிச்ச, புகழ்பெற்ற, இல்லை ஞானம் பெற்ற, ஞானம் தந்த ஹெலன் கெல்லர் அவங்களுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கி. அவங்கள பற்றியும் அவங்களுடைய புத்தகங்கள் பற்றியும் அடுத்த பதிவில் சொல்கிறேன். மனசும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இல்லாமல் ஊனங்களாக நான் இருக்க விரும்பலை. நீங்களும் இருக்காதீங்க. சாதிக்க முயற்சிப்போம்.